ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று உங்ககிட்ட இனி நம்ம சேனலில் ரியல் லவ் ஸ்டோரி போடலாமா, எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டை தான் அதில் கொடுத்துருந்தீங்க. அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம இன்னையிலேருந்து ரியல் லவ் ஸ்டோரி அந்த கதையை தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் முன்னாடியே சொல்லிட்டேன். திருச்சி டு சென்னை, இந்த ரெண்டு ஊருக்கு இடையில ரெண்டு பொண்ணுங்கள் இடையில அவங்களோட லவ் ஸ்டோரி, அவங்களோட லவ் எப்படியெல்லாம் க்ரியேட் ஆச்சு, எப்படி மேக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நான் ரொம்ப பேசலை, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஹாய் ஜெயர், இன்னைக்கு என்னோட கதையை தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் முதல்ல என்னோட பேர், என்னோட ஊர் எங்கேருந்து அப்படின்னு நானே உங்ககிட்ட சொல்கிறேன் ஜெயர் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. நானும் கேட்குறதுக்கு ரொம்பவே ரெடியாக இருந்தேன். அப்போ சொன்னாங்க, ஜெயர், என்னோட பேர் ஜோ, என்னோட சொந்த ஊர் திருச்சி. எனக்கு என்னோட ஊருன்னா அவ்வளோ பிடிக்கும். என்னோட ஸ்கூலு, காலேஜு எல்லாமே இந்த திருச்சியில் தான் நான் படித்து முடித்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு ஜெயர். அது என்ன தெரியுமா? எனக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் சென்னையில் தான் வேலைக்கு போகணும். சென்னைக்கு போகிறது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருந்துச்சு. அது எதுக்குன்னா, நான் இந்த லைஃபு, இந்த வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணி வாழணும். அதுக்கான ஒரு இடம்தான் சென்னை. நான் சூஸ் பண்ணது அந்த ஒரு காரணத்துக்காகத்தான். இங்கே திருச்சி ஃபுல்லாகவே நான் நல்லாவே சுற்றிட்டேன். நான் போகாத இடம் கிடையாது, எனக்கு தெரியாத ஏரியாவே கிடையாது. ஸோ அடுத்ததாக நான் சென்னைக்கு போகணும். அதுவும் என்னோட வேலைக்காக நான் சென்னைக்கு போகணும். அங்கே நல்லா என்ஜாய் பண்ணணும். அது ஒரே ஒரு காரணம்தான் நான் சென்னைக்கு போகிறதுக்கு. ஸோ அதுக்காக நானும் என்னோட வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டேன். என்னோட பேரண்ட்ஸை எதிர்த்து பேசினேன். ஃபஸ்ட் டைமாக காலேஜ் முடிஞ்சதுமே இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி சென்னையில் எனக்கு ஒரு ஜாப்புமே கிடச்சிது. வீட்டில் எப்படியோ சண்டை போட்டு வீட்டில் உள்ளவங்களையுமே ஒத்துக்க வச்சு நான் சென்னைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். சென்னைக்கு எப்படிலாம் அங்கே போயிட்டு எப்படிலாம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போவே நான் அப்படியே யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படி கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னோடய காலேஜ் முடிஞ்சுது. நான் இன்னைக்கு தான் சென்னைக்குமே போகிறேன். ஆனால் என் வீட்டில், நீ சின்ன பொண்ணு, நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு நானும் என் அப்பாவும் சென்னைக்கு பஸ்ஸில் ஏறினோம். அப்போ இருந்து எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டு என்ன சொல்லன்னு தெரியலை. நைட்டெல்லாம் தூக்கம் வரலை. நம்ம இவ்வளோ நாள் கண்ட கனவு இப்போ நிறைவேற போகுதுங்கிற ஆசை அப்படியே என்னை தூங்க விடலை. நானும் அப்பாவும் சென்னைக்கு காலையில் 5 மணிக்கு வந்து சேர்ந்தோம். அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கும்போது என்னோட வலது காலை எடுத்து வச்சு சென்னையோட மண்ணில் நான் காலடி எடுத்து வச்சேன். அப்போ அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு போர்டு, சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் எல்லாமே எனக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஜாலியாக நான் என்னோட ஹாஸ்டலுக்குமே போனேன். என் அப்பா என்ன அந்த ஹாஸ்டலில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அலோகேட் பண்ண ஒரு ஹாஸ்டல் தான். ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, கிச்சனு, பாத்ரூம், அந்த மாதிரி என் கூட இன்னும் ஒரு 2 பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மொத்தம் 3 பேர். சரி, ஓகே, இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே ஜாபுக்கு போகிறேன். ரொம்பவே ஹாப்பியாக அந்த கம்பெனிக்குள்ளேயுமே என்டர் ஆனேன். ஹார்ட்வேர் கம்பெனி தான். ஸோ ஒர்க்கு கொஞ்சம் மேனுவலான ஒர்க்கு. அது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டே போனதுமே எனக்குன்னு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டேன். அதனால் ஒர்க்கு ரொம்பவே ஜாலியாக போச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியும் வாங்கினேன். சேலரி வாங்கினதும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட்டு, பார்ட்டி, நான் நினச்ச மாதிரியே பப்பு பார்ட்டின்னு சொல்லிட்டு அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு என்னோட ஜாப்பு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே. அப்படியே நான் கான்ட்ராக்ட் பேசிஸில் தானே வந்தேன். டெம்பரரி ஸ்டாஃபில் இருந்து நான் பெர்மனண்ட்டு ஸ்டாஃபாக ப்ரொமோட் ஆனேன். அப்படி ஒரு 2 வருஷம் போச்சு. ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக என்னோடய லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு நான் நினச்ச மாதிரி சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஜெயர். அதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி ஸ்டடீஸை முடிச்சுட்டு இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்தனோ அதே மாதிரி அடுத்த குரூப்பு வேலைக்கு வந்தாங்க. அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே
நிறையா பொண்ணுங்க, நிறைய கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க. அப்படியே பார்க்கும்போது கேர்ள்ஸ் இல்லை, கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்பவே அழகாக வந்திருந்தாங்க எல்லாருமே. நானும் அப்போ பார்த்தேன். அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு ரொம்ப தனியாக கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிஞ்சாங்க. அவங்க அப்படி ரெட் கலரில் ஒரு சுடி போட்டுக்கிட்டு, அது என்னது பஃப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பஃப் வச்சுக்கிட்டு, ஹேர் அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு, கொஞ்சமாக மல்லிப்பூ வச்சுக்கிட்டு ரொம்பவே ரொம்பவே அழகாக வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்திலே அவள் மட்டும் எனக்கு ரொம்பவே தனியாக ஸ்பெஷலாக தெரிஞ்சாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னுட்டு. அது என்னவோ அழகாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் திமிராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கிட்டையும் பேசாமல் ஒரு சின்ன ஒரு திமிரு, ஒரு ஆட்டிடியூடோட நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ஜெயர், அது வரைக்கும் யாரும் அப்படி அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபிட்டாக ரொம்பவே கரெக்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னு தெரியலை, அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிட்டு போட்டாங்களா இல்லை போட்டுட்டு ஸ்டிச் பண்ணாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஸ்ட்ரக்சரோட அப்படி இருந்துச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியல ஜெயர். நான் பார்த்தேன், அப்படி தான் இருந்துச்சு. அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க யார் கூடயும் கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் ஒட்டிக்காமல் அப்படி தனியாகவே இருந்தாங்க. அப்போ நானுமே நினச்சேன், நம்ம டீமில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு என் மனசுக்குள்ளே எனக்கு தோணுச்சு. ஆனால் அன்னைக்கு பாருங்க, அவங்க என்னோட டீமே கிடையாது, அவங்க வேறு டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு சிரிப்பேன். ஆனால் அவங்க என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாங்க. அது எனக்குள்ள என்னமோ பண்ணுச்சு. அது எப்படி நம்ம பார்த்து சிரிக்கிறோம், நம்ம இந்த கம்பெனியில் சீனியர் வேற, ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸு ஒரு ரெஸ்பெக்டு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம், ஒரு கொஞ்சம் ஒரு மெடுக்கா எப்படி சொல்கிறது, அப்படி ஒரு திமிரா பார்த்தும் பார்க்காத மாதிரி அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. நானும் அது எப்படி நம்மக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கலாம், கண்டிப்பாக இந்த பொண்ணை நம்மக்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்னு நான் என்னோட மனசில் அன்னைக்கு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லஞ்ச் பிரேக் டைம்லையும் நான் அவங்கள பார்ப்பேன். கேன்டீனில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். நான் ஹாஸ்டலுங்கிறதுனால ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்துடுவேன், அவங்க வீட்டில் இருந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அப்படி நாங்கள் 2 பேருமே பார்க்க ஆரம்பித்தோம். ஆனாலும் எதுவுமே கிடையாது, அவங்க சைடில் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எனக்கு வரலை. அது எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. அது எப்படி நீ என்னை பார்த்து அப்படி இருக்கலாம், அது எப்படி நான் பேச ட்ரை பண்ணுறேன் நீ ஏன் கண்டுக்காமல் போகலாங்கும்போது எனக்குள்ளே இன்னும் ஒரு ஆர்வம் எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் உன்னை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னுட்டா எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் சொல்லுவாங்கள்ல, அடங்காத குதிரையை அடக்கிறதுல தான் ஒரு த்ரில்லே இருக்குது. ஸோ நான் அவகிட்ட எப்படியாச்சும் பேசணும், அவளை என்னோடய வலையில் விழ வைக்கணும் அப்படின்னு நான் என் மனசில் அன்னைக்கு நினச்சேன். அதே மாதிரி நான் அவகிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸும் கிடச்சிது. ஆனால் அப்போவும் பாருங்கள், அவள் என்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிட்டா தெரியுமா ஜெயர்? அவளுக்கு ஜூனியர் தான். ஸோ ஒர்க்கை சொல்லி கொடுக்கறதுக்காக என்னையே தான் சொல்லியிருந்தாங்க. நானும் அவகிட்ட போயிட்டு இதை இந்த மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அப்போவும் அவள் என்ன ஒரு ஆட்டிடியூடு என்கிட்ட காமிச்சா தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி. சரி சரி போதும் போதும், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்கிற மாதிரி. அப்படி ஒரு ஆட்டிடியூடு எனக்கு இன்னுமே பயங்கர இதாயிருச்சு. அது எப்படி நீ என்கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்கலான்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் விடவே இல்லையே, மறுபடி பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம்தான் அவளும் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அப்போதான் சொன்னான், என்னோட பேர் ரேகா, நான் இங்கே லோக்கல் தான், சென்னை தான், இப்போ நான் படிச்சுட்டு டைரெக்டாக இந்த ஜாப்புக்குமே வர்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்க்குற இடம் எல்லாமே 2 பேருமே பார்த்து சிரிச்சுப்போம். கேன்டீனில் பார்க்கும்போது அங்கே ஒரு ஸ்மைலு, அப்படி வீட்டுக்கு கிளம்பும்போது அங்கே ஒரு ஸ்மைலு. அப்படி பார்க்கும்போதெல்லாம் 2 பேருமே மாற்றி சிரிக்க ஆரம்பித்தோம், ஒருத்தரை பற்றி
கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேசிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எனக்கு இன்னுமே ரேகா கிட்ட பேசணும், பழகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நானே ரேகா கிட்ட நம்பரும் கேட்டேன். உன்னோட நம்பர் என்ன, எனக்கு தருவியான்னு சொல்லிட்டு. என்ன தைரியத்தில் கேட்டேனிலாம் இல்லை, நான் கேட்டேன் அவகிட்ட. உடனே ரேகாவும் நம்பர் தானே இந்தான்னு சொல்லிட்டு எனக்கு அவளோட நம்பரையுமே ஷேர் பண்ணாங்க. நான் அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டு ரேகாவுக்கு மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் நிறைய பண்ணேன், பட் எனக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. செம்மக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கால் பண்ணி பார்த்தா காலுமே ரீச் ஆகலை. இன்னுமே என்னோட கோவம் அதிகமாயிருச்சு. அடுத்த நாள் காலையில் கம்பெனிக்கு போனதும் நேராக ரேகா முன்னாடி போய் நின்றுட்டு, நீ எல்லாம் ஃபோனை என்னத்துக்குடி வச்சுருக்க, உனக்கெல்லாம் ஃபோன் எதுக்கு, ஒரு மெசேஜ் பண்ணால் கூட நீ ரிப்ளை பண்ண மாட்டியா அப்படின்ட்டு ரொம்ப கோவத்தில் கேட்டேன். ஒரு உரிமையாக கூட கேட்டேன்னு சொல்லலாம் ஜெயர். அப்போ ரேகா, ஃபோனா, என் ஃபோனுக்கு ஒன்றும் இல்லையே, என்னோட ஃபோனு நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடியே அந்த ஃபோன் அப்படி தூக்கி காமிச்சாங்க. அப்புறம் எதுக்காக நீ எனக்கு மெசேஜே பண்ணலை, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு உன்னோட நம்பர்லேருந்து உன்னோட ஃபோன்லேருந்து எனக்கு எந்த ஒரு மெசேஜுமே வரலையேன்னு சொல்லிட்டு அவளோட ஃபோனையுமே செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது அவள் ஃபோன் நம்பரையே மாற்றி கொடுத்துருந்துருக்கா. அந்த 10 நம்பரில் லாஸ்ட்டு 2 நம்பரை மாற்றி கொடுத்துட்டா எனக்கு. அப்போ வந்துச்சு பாருங்க சிரிப்பு. ஏம்மா, உன்னோட நம்பரை கூட நீ கரெக்டாக சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் கரெக்டான நம்பரை என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ நானும் சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த நாள் அதே மாதிரியே நைட்டு ஹாஸ்டலுக்கு வந்ததும் அவளுக்கு மெசேஜ் பண்ணேன். என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன். அதே மாதிரி அன்னைக்கும் மெசேஜுக்கு ரிப்ளை வரல. மறுபடியும் வந்துச்சு பாருங்க கோவம். இவளுக்கு இதான் வேலையா, என்னதான் பண்ண இவளை, இப்போவும் நம்பர் ஏதாச்சும் மாற்றி கொடுத்துட்டாளா, இல்லை ஃபோனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறா, எதுக்காக என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவம். அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாமல் நான் ரேகாவுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணதும் அவளும் அட்டன் பண்ணி பேசினான். ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் காலில் அவளோட குரலை நான் அப்போ தான் கேட்குறேன். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவளோட குரல் கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே நான் என்ன பேச வந்தேன் அப்படிங்கிறத அவள் வாய்ஸ் கேட்டதும் நான் அப்படியே மறந்துட்டேன். அப்போது ரேகா தான் பேசுனாங்க. என்ன ஜோ, எதுக்காக கூப்பிட்ட, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நான் மறுபடியும் ஆரம்பித்தேன். நீலாம் ஃபோனை எதுக்குமா வச்சுருக்க, ஒரு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டியா, நீ எல்லாம் எதுக்கு, உனக்கெல்லாம் எதுக்கு ஃபோனு, நீ எல்லாம் ஃபோனெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக பேசினேன். உடனே ரேகா, ஜோ பொறு, கொஞ்சம் அமைதியாக இரு, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத கேட்டுட்டு நீ பேசுன்னு சொல்லிட்டு என்கிட்டையுமே சொன்னான். சரி சொல்லு, இப்போ நீ என்னத்தான் சொல்ல வர்றேன்னு நானுமே கேட்டேன். அப்போ ரேகா சொன்னாங்க, எனக்கு மெசேஜ் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியலை அப்படின்னு சொன்னான். நான் உடனே இரு, நான் உனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த டைமே நான் ரீசார்ஜ்மே பண்ணிவிட்டேன். என்னடா மெசேஜ் 100 SMS சொல்கிறாங்களே, இந்த கதையெல்லாம் எப்போ நடந்துச்சு தெரியுமா? இது எல்லாமே 2015 நடந்தது. அப்போது வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாத காலம். அப்போ இந்த 100 மெசேஜ் மட்டும்தான். ஸோ நான் உடனே ரேகாவுக்கு ரீசார்ஜ்மே பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேருமே பேசிக்க ஆரம்பித்தோம். மெசேஜில் பேசணும், என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, தூக்கம் வந்துருச்சா, தூங்க போறியா, அதுக்கு மேலே என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. ஆனால் பேசணும் அப்படின்னு மட்டும் தோணுச்சு, ஆனால் என்ன பேசுன்னு தெரியல. சரி ஓகே, நாளைக்கு நம்ம கம்பெனியில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்குறதுக்காக போயிட்டோம். அடுத்த நாள் ரேகா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வேறு பஸ்ஸு, அவங்க வேறு பஸ்ஸில் கம்பெனிக்கு வருவாங்க. வந்ததும் ஒரு சின்ன சிரிப்பு. கம்பெனியில் 2 பேருமே ஜூனியர் சீனியர் அந்த மாதிரி தான். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, நான் ரேகாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ டீ பிரேக் வரும், லஞ்ச் பிரேக் வரும், பேசலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். டீ பிரேக்கில் ஒன்றா சேர்ந்து டீ குடிச்சிக்கிட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது. லஞ்ச் பிரேக்கில் ரேகா வீட்டில் இருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க கூட அந்த ஃபுட்டை நானுமே சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறது. ஏன்னா நான் தான் ஹாஸ்டலில் இருக்கேன்.
அங்கே ஃபுட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வர்றதை என் கூட ஷேர் பண்ணி 2 பேருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எனக்காகவே தனியாக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. அவங்க ஸ்பெஷலாக அந்த வெரைட்டி ரைஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. தக்காளி தொக்கு, முட்டை தொக்கு, இந்த கார குழம்பு, இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். எப்போவுமே அவளோட சாப்பாட்டை நான் ஷேர் பண்ணிப்பேன். அவள் எப்போவுமே ஒரு ஆம்லெட்டு ஸ்பெஷலாக போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவும் 2 முட்டை போட்டு, வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே, அதில் என் பெப்பர் இன்னும் கொஞ்சம் போட்டு ஒரு ஆம்லெட்டுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதை நான் மொத்தமாக அப்படியே தூக்கிட்டு போயிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். தினமும் அவள் என்ன செஞ்சாலும் நான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். அந்த அளவுக்கு 2 பேருமே நல்லா க்ளோஸாக போயிட்டு இருந்துச்சு. டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு எதையுமே விடுறதில்லை. அவ கூட பேசுறதுக்காக என்னெல்லாமோ நானுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் 2 பேருமே அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சுட்டே இருந்தோம். கம்பெனியில் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது, அவங்கவுங்க பஸ்ஸில் ஏறும்போது நான் அவள் கிளம்புற வரைக்கும் ரேகாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவள் கிளம்புனதுக்கு அப்புறம்தான் நானுமே என்னோடய ரூமுக்கு வருவேன். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மெசேஜ் பண்ணுறது, பேசிக்கிறது, இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அவ கூட ஜாலியாக நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒரே கம்பெனியில் அப்படிங்கும்போது பார்த்துக்கிறதுக்கு, பேசிக்கிறதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடச்சி. அது மட்டும் கிடையாது, இன்னுமே ரேகா ஓவர் டைம் எல்லாம் பார்ப்பாங்க. நானும் அவ கூட சேர்ந்து ஓவர் டைமு, ஓட்டி ஒர்க் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ இன்னும் அதிகமாக ரேகா கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்ல. ஸோ அதுக்காக நான் அதையுமே பண்ணேன். இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரேகா. அவன் மேலே என்ன ஃபீலிங்ஸு என்னெல்லாம் தெரியாது. ஆனால் அப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு எங்கள் 2 பேருக்குமே. ஆனால் அது எல்லாமே அன்னைக்கு வரைக்கும் தான். அடுத்த நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கு இல்லை. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸு, நான், ரேகா எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம் விளையாண்டோம். அது என்ன கேம்னா, அப்போல்லாம் ஒரு லெட்டர் சொல்லி அந்த லெட்டரில் ஒரு பாட்டு படித்து விளையாடுவோம்ல, அதுதான். அப்படி ஆளாளுக்கு ஒரு பாட்டு படித்து விளையாடிட்டு இருந்தோம். அப்போ ரேகாவோட டர்ன் வந்தது. அப்போ அவள் ஒரு பாட்டு பாடணும். அப்போ அவள் என்ன பாட்டு பாடின தெரியுமா? அந்த ஒரு பாட்டில் தான் நான் அப்படியே ஃப்ளாட் ஆயிட்டேன். அந்த மூவி பேர் வருஷமெல்லாம் வசந்தம் நினைக்கிறேன். அதில் ஒரு நான் ரெடி நீங்கள் ரெடியான்னு சொல்லிட்டு ஒரு சாங்கில், அதில் அந்த குறிப்பாக அந்த ஒரு லிரிக் என்னைய பார்த்து பாடினாங்க. லட்ச சோப்பா மாறிவிட நான் ரெடி, என்ன மேனி எல்லாம் பூசிக்கொள்ள நீங்கள் ரெடியா அப்படின்னு பாடிட்டு என்னைய பார்த்து ஒரு லுக்கு விட்டாச்சு யார். அந்த லுக்கில் தான் நான் மொத்தமாக விழுந்துட்டேன். அந்த ஒரு லுக்கில் தான் நான் மொத்தமாக அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். அவன் மேலே எனக்கு அப்போ தான் ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சு. அப்போ தான் எனக்கு அவன் மேலே ஒரு லவ்வே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஏன் என்ன பார்த்து அந்த ஒரு லிரிக்கை பாடி அவளோட அந்த லுக்கு அன்னைக்கு எனக்கு நார்மலாக தெரியலை. அது எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. நார்மலாக அது வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அன்னையிலேருந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்பு அப்படியே மாறிடுச்சு. அது என்னன்னு சொல்கிறதுக்கெல்லாம் தெரியலை எனக்கு. நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஜெயார் அப்படின்னு ஜோ என்கிட்ட சொன்னாங்க. நம்மளும் நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம், நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுக்கு மேலே நானும் ஜோக்கிட்ட எதுவுமே கேட்கல. சரி, ஓகே, எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு நானுமே சொன்னேன். உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல. புரிஞ்சிருக்கும். சரி, இன்னைக்கு இந்த ஸ்டோரியை இதோட முடிக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள லவ் எப்படியெல்லாம் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.